வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2 தீபாவளி ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். தேன்குழல் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நாளைக்கு 2 ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 4 ரெசிபீஸ். அதுக்கு தேவையான மெயினான 4 பொருட்களை சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் 1/2 டீஸ்பூன் ஓமத்தை ஊற வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது 3 வறுத்துக்க போகிறோம். இதை கடைசியாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தனித்தனியாக தான் வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓமத்தை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு அரைச்சி முன்னாடியே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஓமப்பொடி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அப்புறம் இந்த 3 பொருளையும் ஒன்று ஒன்றா நான் எப்படி வறுக்கிறதுங்கிறதையும் சொல்லிட போகிறேன். ஏன்னா பொட்டுக்கடலை மாவை வச்சு நம்ம முறுக்கு வெரைட்டிஸும் நாடா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நிறையா எடுத்திருக்கேன். மிச்சம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, பொரியலுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பினஸும் கொடுக்குங்கிறதுனால நான் நிறையா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கனமான வாணலி எடுத்துக்கோங்க. வாணலி நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். பருப்பு நல்லா செவந்து வரணும்னு அவசியம் கிடையாது. லேசாக வறுபட்டால் போதும். அந்த கிறிஸ்பினஸ், அந்த மொறுமொறுன்னு ஒரு பருப்பு எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும். இதை வறுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக பயத்தம்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணுற விஷயத்தெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் எண்ணெயை வச்சுட்டு இந்த பக்கம் முறுக்கோ தேன்குழலோ பண்ணி எடுத்துடலாம் சீக்கிரமாக. மொத்தமாகவே உங்களுக்கு 4 ரெசிபி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 hour தான் ஆகும். புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்காக நான் கம்மியாக போட்டு பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையுமே ஜாஸ்தி பண்ணிட்டா ஃபஸ்ட் டைமே ஒழுங்காக வரல அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா? அதனால தான். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது பயத்தம்பருப்பு எடுத்து வறுத்துக்க போகிறேன். இதுவும் செவக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் ஊற்றாமலே வறுத்து எடுத்துக்கலாம். குவான்டிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும், நிறையா பேர் இருக்கீங்கும் போது இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரா மாதிரி தான் அளவுக்காக தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு, பயத்தம்பருப்பு வறுத்தாச்சு. கடைசியாக பொட்டுக்கடலையை வறுத்துக்க போகிறோம். இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் பொட்டுக்கடலையை வறுத்தாலே போதும், அது கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இந்த முறுக்கு நாடா பக்கோடா ஓமப்பொடிக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியண்ட்டை நான் இன்னும் சொல்லலை. நான் வீடியோக்கு நடுவில் நான் பண்ணுறச்சே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பி ஆகிடும். பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் எல்லாமே ஆறட்டும். சூட்டோடு போட்டு அரைச்சிடாதீங்க. வரிசையாக ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச ஓமத்தை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இல்லாட்டி ஜாரு ஈரமாக இருக்கும்போது இதெல்லாம் போட்டு அரைக்க முடியாது. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சிக்கிறேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டா 4 ரெசிபீஸும் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், உளுத்த மாவு ரெடி ஆகிடுத்து, பயத்த மாவு ரெடி ஆகிடுத்து, பொட்டுக்கடலை மாவும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஓம தண்ணீரையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது 4 ரெசிபீஸ்க்கும் மெயினான கிங்கை எடுத்து சொல்ல போகிறேன். யார் அது அப்படின்னா அரிசி மாவு. இந்த அரிசி மாவை நான் மிஷினில் அரைக்கலை, கடையில் வாங்கின பச்சை அரிசி மாவை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3/4 டம்ளர் பச்சை அரிசி மாவை எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு சல்லடையில் சலிச்சுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் திப்பி ஏதாவது இருந்ததுனாலும் எண்ணெயில் வெடிக்கக்கூடும். அதனால சலிச்சுக்கலான்ட்டு தான். அடுத்தது
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு போட போகிறேன். இப்போ நான் வந்து இந்த மாவு வெரைட்டி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முழுக்கு தேங்குழலுக்காக சொல்கிறேன். வரிசையாக அடுத்தடுத்து செய்யும்போது இன்க்ரீடியன்ஸு சொல்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் மொத்தமாக சலிக்கும் போதே ஒன்றா சலிச்சுட்டா கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அங்கங்கே திப்பியாக திட்டாக நிற்காது. எங்கேயாவது குருணை மாதிரி இருந்தது அப்படின்னாலும் ஃபுல்லாகவே வந்து மேலே வந்து நின்றுடும். அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். குறன்னு இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வெடிக்கலாம். அதனால் முன்னாடியே நல்லா நைஸாக சலிச்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக சலிச்சு வச்சுட்டேன் ஒரு பவுலில். இப்போ இதில் என்னென்ன போட்டு பிசைய போகிறேங்கிறதையும் வரிசையாக நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். கருப்பு எள்ளு கூட போடலாம். இந்த வாசனை நல்லா இருக்கும், அதனால தான் போடுறேன். அடுத்தது கொஞ்சமாக வெண்ணெய் சேர்க்க போகிறேன். வெண்ணெய் நிறையா சேர்த்துடாதீங்க, மாவு ஃபுல்லாக அளந்து போயிடும். தேங்குழல் ஒழுங்காகவே வராது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். ரொம்ப தளரவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு சலிச்சு எடுத்ததுனால எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். இதில் நான் வெறும் உளுத்த மாவு மட்டும்தான் போட்டிருக்கேங்கிறதுனால இந்த தேங்குழல் வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். ரொம்ப செவக்க எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் மாறி போயிடும். இதுக்கு நீங்கள் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெயை சுட வச்சும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இன்றைக்கி நான் எல்லா ரெசிபீஸ்லேயுமே வெண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். வெண்ணெய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அங்கங்கே கட்டியாக இருக்காது, கொஞ்சம் உருகி இருக்கும். இப்போ லேசாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் பிசைய போகிறேன். மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அளவு தெரியாமல் போயிடும், திரும்ப மாவு சேர்க்குற மாதிரி ஆயிடும். இது புதுசாக செஞ்சு பார்க்குறவங்களுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக போட்டு காமிக்கிறேன். யூஸ்வலாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவேன். வீடியோக்காக நான் இப்போ கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன். எப்போவுமே எந்த டிஷ்ஷையுமே ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, பாத்திரத்தில் ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை, பார்த்தீங்களா? இதே மாதிரி நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான தேங்குழல் அச்சை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி புழிய போகிறேன் அப்படின்னா, இந்த ஜார்னி ஜல்லிக்கரண்டி இதற்கு மேலே தான் வச்சு புழிய போகிறேன். புழிஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா வந்து டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு எண்ணெயில் வச்சு புழிய தெரியாது அப்படின்னா இந்த ஜல்லிக்கரண்டியில் வச்சு புழியலாம். இப்போது ஒரு 4 அச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓமப்பொடி, நாடா, அப்புறமா தேங்குழல், இது மகிழம்பு முறுக்கு, முள்ளு முறுக்கு, அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் இந்த அச்சை போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். என்னடா அது உறைஞ்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பெங்களூர் கிளைமேட்டில் குளிர்காலமாக இருக்கிறதுனால எண்ணெய் உறைஞ்சி தான் இருக்குது. ஸோ சூடானதும் உருகிடும். இப்போது ஒரு தேங்குழல் அச்சில் மாவை எடுத்து போட்டுக்கிறேன். பால் மாதிரி உருட்டாதீங்க, கொஞ்சம் நான் இப்போ எடுத்து பண்ணுறேன் இல்லையா, அந்தளவுக்கு பிடிச்சி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நிறையாவும் போட்டு எடுத்துட வேண்டாம், மாவு பிதுங்கி வெளியில் வந்துடும். இப்போ நான் எண்ணெயில் நேராக புழிய போகிறதில்ல, உங்களுக்காக கரண்டியில் புழிஞ்சு காமிக்க போகிறேன்.
கரண்டி இல்லை டீ வடிகட்டி, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற டீ வடிகட்டி, கரண்டி ஏதாவது பெருசாக இருந்தால் நீங்கள் அப்படி அதில் புழிஞ்சிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது மேலே புழிஞ்சு காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, மாவு பதம் கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு தேங்குழல் உடையாமல் வருது. உங்கள் பதம் சரியில்லை அப்படின்னா இது இப்போ நான் புழியரிச்சே உடஞ்சி போயிடும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இதே அளவே நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு டேஸ்ட் அப்புறமா பார்த்துக்கோங்க, கூட குறைச்சி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சூடாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். ஒரே ஒரு பிட் எடுத்து போட்டு பார்க்குறேன். எண்ணெய் சூடாக இருந்தது அப்படின்னா மேலே உடனே எழும்பி வந்துடும். பாருங்கள், எழும்பி வந்துடுது குட்டி பீஸு. இப்போ வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கிற தேங்குழலை இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். மெதுவாக போட்டு எடுங்க. பாருங்கள், போட்டு எடுத்து 2 நிமிஷத்துலேயே சல்லுன்னு பொரிஞ்சிடுது. அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கி எடுத்து இப்போ அது ஒரு இது வடிகட்டியில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெயில் போடும்போது மெதுவாக போடுங்க, வேகமாக போட்டுடாதீங்க. நான் 2வதும் போட்டு காமிக்கிறேன். இந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கி எடுத்து அப்படின்னா உங்களுக்கு தேங்குழல் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். மெதுவாக திருப்பி போடுங்க. உடனே புழிஞ்சதுக்கு உடனே கரண்டியை வச்சு கிளறாதீங்க, அளந்து போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்தது முள்ளு தேங்குழலுக்காக நான் வந்து மாவு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அச்சு எடுத்திருக்கேன். இப்போது 3/4 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே பச்சை அரிசி மாவு தான். சல்லடையில் போடுறேன், வரிசையாக சொல்கிறேன். ப்ரொசீஜர் எல்லாமே முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ கொஞ்சமாக உளுத்த மாவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். பயத்த மாவு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் செவந்து தான் போகும், சிகப்பாக தான் நல்லா வரும். பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். உப்பும் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கோங்க, கூட பொரிச்சு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மாவை சலிச்சு வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக ஓமம் போடுறேன். எப்போவுமே கடை மாவாக இருந்தால் நல்லா சலிச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணுறேன், நிறையா போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த தேன்கள் வந்து அளந்து போயிடும் எண்ணெயில். வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைய போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வறுக்க வேண்டிய வறுத்தது மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு பிசைஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். முள்ளு தேங்குழல், அதாவது மகிழம்பூ முறுக்குக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுது. போன ரெசிபியில் சொன்ன மாதிரி இதை கரண்டியில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுவுமே 7-8 பீஸ் வர மாதிரி தான் நான் போட்டிருக்கேன், அளவு உங்களுக்காக தெரியணுங்கிறதுக்காக. நான் நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது அப்போ வீடியோ உட்காந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது தீபாவளி சமயத்துலங்கிறதுனால இப்போ உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் அளவு போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கம்மியான அளவில் போட்டு காமின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ எண்ணெயை சூடாக்கிக்கலாம். அதே தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா சூடானதும் கரண்டியில் புழிஞ்சு வச்சுருக்கிற இந்த தேங்குழலில் போட்டு எடுத்துடலாம். முள்ளாக இருக்கிற அச்சு எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாக எடுத்தேன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கரண்டியில் புழிஞ்சு வச்சுருக்கிறத இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறேன்.
பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக மொத்தமாக 3 4ன்னு புழிஞ்சிங்கன்னா எது வெந்திருக்கு வேகலைங்கிறது தெரியாது. இந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அதுவும் தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ரெட் கலரில் கொஞ்சம் நான் வந்து இதுக்கு ரெட் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ரெட் ஆகட்டும் விட்டுருக்கேன். இப்போ எடுத்தாச்சு. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. முள்ளு முறுக்கு ரெடியாக எடுத்து, அதாவது மகிழம்பூ முறுக்கு ரெடியாக எடுத்து இன்னும் 2 3 புழிஞ்சு காமிக்கிறேன். கரண்டியில் புழிஞ்சு வச்சுருக்கிறத இப்போ எண்ணெயில் போட போகிறேன். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நேரடியாக புழியாதீங்க. எண்ணெய் மேலே தெரிச்சிட்டு தான் கஷ்டம். கரண்டியில் புழிஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸி. ஒரு சைடு மாவை பிசைஞ்சு வச்சுட்டா இந்த சைடு போட்டு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. டக்குன்னு போட்டு எடுத்துடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. மாவு பதம் கரெக்டாக இருக்கிறதுனால இது வந்து விரிஞ்சு உடஞ்சி வரல, கரெக்டாக பொரிஞ்சு வந்துட்டுருக்கேன். எண்ணெய் பபிள்ஸ் நல்லா அடங்கணும். பாருங்கள் எப்படி உடையாமல் வந்திருக்கு. புழிஞ்சு போட்ட உடனே கரண்டி வச்சு கிளறிடாதீங்க, எல்லாமே பிரிஞ்சு போயிடும். 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடியாக எடுத்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு அட் டயத்தில் 3 போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியும் புழிஞ்சிடாதீங்க. கரண்டியில் ஒரே ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க. பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கலர் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எதுக்கு சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் வந்து வேஸ்ட் ஆகாது. ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும்போதும் குழந்தைங்க பிடிச்சி சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக புழிஞ்சிட்டோம் அப்படின்னா திகட்டி போய் இன்கேஸ் வந்து நிறையா சாப்பிட முடியல அப்படின்னா மிச்சம் பாதி பாதி வேஸ்ட் ஆகிடும். சின்ன சின்னதாக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட முள்ளு முறுக்கும் தயாராகிடுது. டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெயை வடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சுத்தமாக எண்ணெயே இருக்காது. இது எண்ணெயும் குடிக்காது ஆக்சுவலாக. பார்த்தீங்களா சுத்தமாகவே உடையலை. அந்த டெக்ஸ்சரையும் பாருங்களேன், அந்த முள்ளு டிசைனும் நல்லா வந்திருக்கு. மாவு அளவு மட்டும் கரெக்டாக போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒன்றுமே ஆகாது, கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். நம்மளோட முழுக்கு தேங்குழலும் ரெடி ஆகிருக்கு, முள்ளு தேங்குழலும் ரெடி ஆகிடுது. நாளைக்கு வீடியோவில் ஓமப்பொடி நாடா பக்கோடா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.